பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அதிக பொறுப்பு, அதிக நேசம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதியை பின்பற்றுவனையோ அவர் கர்த்தர் நேசிக்கிறார். நேசரின் நேச மக்களே, கர்த்தரின் நேசம் நிபந்தனையற்றது. நம்மை நேசித்ததனால் தான் உலகத்தை படைத்தார். நமக்காக, நாம் பிறப்பதற்கு முன்பாக, நம்மை படைப்பதற்கு முன்பாக. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஏதோனை விட்டு வெளியே துரத்தப்பட்டாலும் மறுபடியும் மனுமக்களை தம்மோடு இணைத்து கொள்ள மீட்பு என்ற ஒரு ஒப்பற்ற திட்டத்தை ஏற்படுத்தி அதன் காலம் நிறைவேறினவுடனே தன் ஒரே பேரான குமாரனையே அனுப்பி வைத்தார். கலாத்தியர் 4:5. இந்த மீட்பு திட்டத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் முழுமையாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. பாடுகள் பட்டு சிலுவையில் பாதகன் போல் தொங்கினார். இதுதாங்க நேசத்தின் உச்சகட்டம், அன்பின் உச்சகட்டம். யோவான் 3:16 இதைத்தான் சொல்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மேற்கண்ட வசனத்தின் நீதியை பின்பற்றுகிறவனையோ நேசிக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நிபந்தனை வந்துவிட்டது என்பதாகிவிடும். அப்படியல்ல. இந்த நேசம் தன் பொறுப்புகளை கொடுக்கிறார், நேசிப்பதினால் கொடுக்கிறார். இந்த பொறுப்பை யார் நிறைவேற்ற முடியும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். சரியான நேரம் வரும்போது தன் நேசத்தை காட்டுகிறார். எப்படி? யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு பேதுருவை பார்த்து, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் கேட்டார். அவன் அதற்கு அதே பதில் சொன்னான். பொறுப்பை கொடுத்தார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அதே கேள்வி கேட்டதும் பேதுரு கொஞ்சம் துக்கமடைந்தான். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு தன் நேசத்தை இப்படி காட்டினார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த நேசம் தன் லெவலுக்கு உயர்த்த, தான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு வரும்போது, இந்த நம்பிக்கை பெற்றவர் எவராயினும் தன் ஜீவனை போல கர்த்தர் நேசிக்கிறார். இந்த நேசத்தை அவன் பொறுப்புகளை கொடுத்து காட்டுகிறார். இவள் என் நேசத்துக்குரியவர்கள், நீதியை பின்பற்றுவர்கள், நான் இவர்கள் எதை கொடுத்தால் சேலஞ்சாக எடுத்து செய்வார்கள் என்று அவர் முடிவுக்கு வந்தவுடன் கொடுக்கிறார். இவர்களது திறமையை பார்த்தோ, படிப்பை பார்த்தோ, குடும்ப அந்தஸ்தை பார்த்தோ, பயபக்தியை பார்த்தோ கொடுப்பதில்லை. தான் கொடுத்த நீதியை பின்பற்றுகிறானா, மதிக்கிறானா, அதன் மீது மதிப்பு புரிந்ததா என்பதை பார்க்கிறார். ஆகையால் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை தன் உள்வட்டத்திலேயே வைத்திருந்தார். மற்றவர்களையெல்லாம் கொஞ்சமாக நேசித்து இவர்களை அதிகமாக அப்படி அல்ல. இவர்களுக்கு கொடுக்க போகும் பொறுப்பு அதிகமானது. அதனால் உள்வட்டத்தில் வைத்திருந்தார். மறுரூப மலையில் அந்த ஒப்பற்ற காட்சியை இந்த மூவரும் தான் தரிசித்தனர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்கள். அப்படி என்றால் இவர்கள் 100% பர்ஃபெக்டாக இருந்திருப்பார்களா என்று நாம் நினைக்கிறோம். இருந்திருப்பார்கள் ஒரு வேலை. இல்லைங்க. பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலை, தனக்கு யாருனே தெரிய சத்தியம் கூட பண்ணினான். நாம் அறிவோம். யோவான் மேலங்கி உதிரிவிட்டு ஓடிப்போன எல்லாரும் இயேசுவை கைவிட்டார்கள் கெத்செமனே தோட்டத்தில். அப்படி என்றால் இவர்கள் எந்த நீதியை பின்பற்றினார்கள்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபகூக்கு 2:4. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா விசுவாசத்தில் உறுதி, அதனால் நாங்கள் நன்றாயிருக்கிறோம் என்கிறார்கள். சரிதான், ஒரு பாட்டு. குறிப்பிட்ட காலத்து ஒரு வயது வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், நமக்கு அவருக்கு என்ன உறவு, நமக்கு என்ன செய்திருக்கிறார், நாம் என்னது எப்படி இருக்க வேண்டும், இது எனக்குரிய பங்கு என்ன, இதுதாங்க சுவிசேஷத்தின் மையப்பகுதி. இந்த விசுவாசம் வேண்டும். வேத வார்த்தையின் மீது விசுவாசம் வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார், நமக்கு இருப்பார் என்று விசுவாசம் வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடம் தன் பாதையை கேட்க வேண்டும், சித்தம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நின்று விசுவாசத்தில் உறுதியும் வைராக்கியத்தையும் காட்ட வேண்டும். வார்த்தை நிறைவேறிய தீரும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இருக்கக்கூடாது. தேவ நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வதிலும் அவருக்காக காத்திருப்பதிலும் பொறுமையையும் மகிழ்ச்சியும் காட்ட வேண்டும். காத்திருக்கும் போது உம்மென்று இருக்கக்கூடாது. எத்தனை காலத்து தான் காத்திருக்கிறது எரிச்சலை காட்டக்கூடாது. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுதான் நீதி. அப்படி எப்போ வரும்? நம்பிக்கை இருந்தால்தான் அது வரும்.
இதுதாங்க நீதியை பின்பற்றுதல். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மேலே சொன்னது போல் அவருடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை இருந்தால் கொடுக்கிறார். இது நம்மேல் வைத்த நேசம். உங்கள் மேலும் என் மேல் இந்த நேசத்தை வைத்ததனால்தான் குடும்பம் என்ற பொறுப்பு, வேலை, பிள்ளைகள் வளர்த்தல், தன் சித்தத்தை நிறைவேற்றுதல் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாருமே நேசத்துக்குரியவர்கள். நமக்கு எல்லாருமே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், பிள்ளைகள், வேலை எல்லாம் ஒரு பொறுப்பு. கொலேசியர் 3:24 படி எதை செய்தாலும் அது மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அது கர்த்தருக்காக செய்கிறோம் என்று செய்தால் நாம் அவருடைய பொறுப்பில் இருக்கிறோம், அவர் நேசத்தில் இருக்கிறோம், அவர் நம்மை நேசிக்கிறார் என்று பொருளாகும். ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருந்தால் தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்கிறார் ப்ராப்பர்ட்டி. ஆகிலும் தன்னுடைய வேலையை, தன்னுடைய பொறுப்பை ஒரு குறிப்பிட்ட மகனை மட்டும் கொடுக்கிறார். ஏனென்றால் பார்த்து கொண்டே வருகிறார். அவன் இருக்கக்கூடிய பொறுமை, கையாளக்கூடிய திறமை, சேலஞ்சுகளை சந்திக்கக்கூடிய திறமையை பார்த்து அதனால் அவர் கொடுக்கிறார். நேசித்ததனால் கொடுக்கிறார், நம்பினதனால் கொடுக்கிறார். அப்படித்தான் நம் தகப்பனும். இதை பின்பற்றினால் நீதியை பின்பற்றுவது என்பதாகும். அப்போது கர்த்தர் அடுத்த நிலை என்று உயர்த்துவார். இப்போது சொல்லுங்கள், அப்போதைய பவுலை எவ்வளவு நேசித்தார் என்று. அவன் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகார கர்த்தரோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்ட அந்த வினாடியிலிருந்து இறுதி வரை உறுதியாக வைராக்கியமாக இருந்தான். நாசம் மோசம் வந்தது, செயலுக்குள் போட்டார்கள், அடித்தார்கள், என்னென்ன வந்தது, அதனால் அவள் உறுதியாக, தெளிவாக, நிதானமாக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நேசித்ததினால் ஐரோப்பா முழுவதும் சபைகளை ஸ்தாபித்தான். பொறுப்புகளை கொடுத்தார், சும்மா விடவில்லை. கிருபைகளை கொடுத்தார், தாளந்துகளை கொடுத்தார், ஞானம் கொடுத்தார், பொறுமையை கொடுத்தார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். பேதுருவை நேசித்ததால்தான் ஆவியின் நிறைவை பெற்றவர் எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்வளவு ஹை லெவல் டாஸ்கோ அந்த அளவிற்கு பிசாசின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இன்றும் அப்படித்தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது மாதிரி நினைக்கக்கூடாது. ஆனால் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க முடியாது. வரும் போகலாம், வரும் அது போகும், அது வரும் போகும், உபத்திரம் உண்டு, அப்படி தான் சொல்லியிருக்கிறார். இவர்கள் இதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. சேலஞ்சுகளை கையில் எடுத்தார்கள். கர்த்தர் உடனிருந்து நாசம் மோசம் சிறை எல்லாவற்றையும் நின்று விடுவித்து என் தாசர்கள் இந்த உலகத்திற்கு காட்டினார். சேலஞ்சின் மத்தியிலும் அமைதியாக ஆனந்தமாக இயேசுவின் முகத்தையே பார்த்தவர்கள் இவர்கள். ஆம், இதுதான் நீதியை பின்பற்றுவது. தினப்படி வாழ்வில் அவரது தேடுவதில், அவரை கொடுத்த வாக்கில் உறுதியை வைப்பது, வைராக்கிய வாஞ்சியோடு இருப்பது. நிச்சயம் உபத்திரம் உண்டு, இது வாழ்வின் ஒரு பகுதி. ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வழியாகவே கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு நடப்பது. இப்படிப்பட்ட உங்களிடம்தான் தன் பொறுப்புகளை கொடுத்து அந்த நிறைவேற்ற கிருபையும் கொடுத்து நிறைவேற்ற வைத்து சதா காலங்களில் உங்களை உயர்த்தி இதோ நான் நேசிக்கிறவள் என்று உலகத்திற்கு காட்ட அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாள் தினப்படி வேலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பொறுப்போடு செய்யுங்கள், கர்த்தருக்கென்று செய்யுங்கள். இப்படி நீங்கள் பொறுப்போடு செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதனுடைய உள் அர்த்தமாகும். கர்த்தர் உங்களை நேசித்தால் அவர் கிருபை இருக்கும், அவருடைய பிரசன்னம் இருக்கும், அவர் கரம் இருக்கும், அதை செய்து முடிப்பார், வெற்றியோடு முடிப்பார். நீங்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரவத்திற்கு நீங்கள் உபத்திரம் கொடுத்து விடுவீர்கள். அது வரும் போகும். மறுபடியும் சொல்லுகிறேன், அது வரும். அது வாழ்வில் ஒரு பகுதி. அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இதுதான் ஒரு மெச்சூரிட்டி என்பதாகும், ஆவியின் மெச்சூரிட்டி என்பதாகும். அதிக பொறுப்பு கொடுத்தால் அதிக நேசம், அவருடைய அன்பு. இதற்கு அடிப்படை நமக்கு விசுவாசமும் அதனோடு இணைந்த பொறுமை, அதனோடு இணைந்த அன்பு. அன்பில்லாமல் எந்த காரியம் செய்தாலும் அது விளங்காது. அன்போடு செய்ய வேண்டும். இது இருக்கும் பொழுது உங்களுடைய உயர்வு என்னங்க? ஒரு வினாடி போதும் அவருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சகலத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவருடைய வேலையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது உங்களுடைய சகலமும் அவருக்கு ஒன்றுமே அற்ப காரியம். எல்லாம் அவருக்கு அற்ப காரியம். நிதானமாக சகலத்தை முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். இதோ அடியேன் வருகிறேன், உங்கள் சித்தம் செய்ய. கிருபையினால் நிரப்பி பயன்படுத்துங்கப்பா. உம்மிலே உறுதியாய் நின்று நீதியை பின்பற்றுவேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தேவ வார்த்தையின் மேலுள்ள விசுவாசத்தை, உறுதியையும் வைராக்கியத்தை தினமும் காட்டுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.